எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஜோதிகா தமிழ்நாட்டை விட்டு எப்போ மறுபடியும் மும்பையில் போய் செட்டில் ஆனாங்களோ அப்போவே தமிழக மக்களுக்கும் தமிழக சினிமா துறைக்குமே ஒரு மாதிரி எதிராகவே பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு எப்படி ரோல் கொடுக்கணுன்னே தெரியாது, நடிகைகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க, அதில் பெருசாக நடிகைகளுக்குன்னு ஒரு திரைக்கதையே இருக்காது, அப்படி இப்படின்னு தமிழ் சினிமாவை பற்றி அது இதுன்னு நிறைய பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இங்கே தான் நல்ல பேர் எடுத்தாங்க, இங்கே தான் ஒரு நடிகையாக உருவெடுத்தாங்க, இங்கே தான் அவங்களுக்கு நல்ல பெயர், முக்கியத்துவம், செல்வம் எல்லாமே கிடைச்சிது. அப்படி இருக்கும்பொழுது இங்கே தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சிது. பிகாஸ் ஆஃப் நம்ம சூர்யா சாரை லவ் பண்ணி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டு என்னென்னவோ பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அவங்க சமீபத்தில் நடித்து இருக்க படங்களில் கொஞ்சம் கவர்ச்சியான காட்சிகள் லைட்டாக தூவி அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா அவங்க ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்காங்களாம். அதில் படுக்கை அறை காட்சிகள்லாம் இருக்கான். இதில் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப ஓப்பனாக ஓகே சொல்லியிருக்காங்களாம் நம்மளுடைய ஜோதிகா. இதனால் சூர்யா ஃபேமிலி செம்மையாக அப்செட் ஆகியிருக்காங்களாம். ஏற்கனவே சூர்யா ஜோதிகாவுக்காக மும்பையில் போயிட்டு செட்டில் ஆனது இங்கே இருக்க சிவகுமாருக்கும் ஃபேமிலிஸ் நம்பர்ஸ்க்கும் பிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது இப்போது அவங்க உச்சக்கட்ட படுக்கையறை காட்சிகளெல்லாம் நடிக்கிறது இன்னும் சூர்யாவுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய கோவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் எப்படியாவது ஹிந்தி சினிமாவில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும், ஒரு முன்னாடி நடிகையாகணும், அதாவது ஹீரோயினாலாம் வர முடியாது, பட் அந்த நயன்தாரா மாதிரி கிட்டத்தட்ட ஹிந்தி சினிமாலையும் ஒரு நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்களா நம்மளுடைய ஜோதிகா. அதனாலேயே இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நடிப்பதன் மூலமாக தன்னுடைய பெயரும் புகழும் நல்லா பேசப்படும் அப்படின்ற காரணத்துக்காக துணிந்து இந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம். பட் இதுக்கு சூர்யா சார் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.